வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். தமிழக அரசியல் களத்தில் இப்போ எல்லாருமே அப்படா என்று ஒரு மூச்சை இழுத்து விடக்கூடிய களமாகத்தான் மாறியிருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டும். தமிழகத்தில் தேர்தல் களம் பரபரப்பாக இருந்த சூழல், தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தல் களத்திலே முதலாக தேர்தலை சந்திக்கிறது. அந்த தேர்தலை சந்திக்கிறது என்கின்ற பொழுது அந்த கட்சிக்கு ஒரு சாரார் வாழ்த்துக்கள் சொல்லி அந்த கட்சியை வரவேற்பார்கள். ஆனால் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து களமாடக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருந்தன. இந்த சூழலில் நாங்கள் மக்களை நம்பித்தான் களத்தில் நிற்கிறோம் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்து அந்த மக்களை நம்பி களத்தில் இறங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்பொழுது கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைத்தார்கள். அது என்ன விமர்சனங்கள் என்றால், இவர்களிடம் யாரும் கூட்டணி சேரவில்லை, இவர்கள் கூட்டணியே இல்லாமல் இவர்கள் தேர்தல் களத்தில் நிற்கிறார்கள், இவர்களுக்கு கனவு எப்படியாவது முதல்வர் ஆகிவிடலாம் என்கின்ற கனவு மட்டுமே இருக்கிறது என்கின்ற விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் எந்த விமர்சனங்களையும் பெரிதாக அதை ஒரு பொருட்டாக நினைக்காமல் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் தலைவர் இட்டிருக்கக்கூடிய கட்டளையை ஏற்றுக்கொண்டு, பொதுச் செயலாளர் இட்டிருக்கக்கூடிய கட்டளையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் களத்தில் வேங்கைகளாக பாய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அந்த வேங்கை பாய்ச்சலை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டது. இவர்கள் அனைவருமே தற்குறிகள் என்கின்ற ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டது. அந்த தற்குறிகள் என்ற பட்டம் கிடைக்கப்பட்ட பொழுது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் அவர்கள் துவண்டு விடவில்லை. நீங்கள் ஒவ்வொரு முறையும் எங்கள் மீது கற்களை வீசுகின்ற பொழுது அந்த கற்களில் இருந்து ஏற்படுகின்ற காயங்களை நாங்கள் படிக்கட்டுகளாக வைத்துக்கொண்டு முன்னேறுகிறோம் என்கின்ற அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் களத்தில் அவர்கள் போர் வீரர்களாக நின்று கொண்டு இருந்தார்கள். தேர்தல் பரபரப்பான ஒரு சூழலை கையில் எடுத்திருந்தது. தேர்தல் களத்தில் கூட கடுமையான விமர்சனங்கள், ஊடகங்களில் பேசக்கூடிய அனைவருமே பத்திரிகையாளர்கள் என்கின்ற போர்வையில் தமிழக வெற்றி கழகத்தை அவர்கள் மிக இழிவாக அல்லது மிக குறைவாக பேசக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். எனவே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் ஊடகங்களில் போய் பேசுவது என்பதே மிகப்பெரிய ஒரு அச்சமான ஒரு களமாகத்தான் இருந்து கொண்டிருந்தது. காரணம், பெரும்பாலான ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள், எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் அனைவருமே ஊடகவியலாளர் என்கின்ற அடிப்படையில் அங்கு அவர்கள் பேசக்கூடிய களங்களை எடுத்திருந்தார்கள். இந்த சூழலில் எங்களுடைய தலைவர் 8000 கிலோமீட்டர் சென்று விட்டார், எங்களுடைய தலைவர் இந்த தமிழகத்தை 3 முறை சுற்றி வந்து விட்டார், எங்களுடைய தலைவர் தமிழகத்தில் ஒவ்வொரு குக்கிராமம் வரை சென்று விட்டார் என்று ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய தலைவர்களை மையப்படுத்தி தம்பட்டம் அடித்து கொண்டார்கள். ஆனால் உங்களுடைய தலைவர் எந்த பிரச்சாரத்தையும் மிக தெளிவாக எடுக்கவில்லை. இங்கு போனால் அங்கு போகவில்லை, அங்கு போனால் இங்கு போகவில்லை என்கின்ற கடுமையான விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டது உண்டு. ஆனால் அந்த தலைவர் கடைபிடிக்கக்கூடிய அதே பிரச்சார யுக்தியை தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் கடைபிடிக்க வேண்டும் என்பது ஏதாவது நீதி இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பின. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தன்னுடைய பிரச்சாரத்தை மிக ஒரு வித்தியாசமான கோணத்தில் எடுக்க ஆரம்பித்தார். அவர் சென்ற இடங்களிலெல்லாம் கூட்டம் அலைமோத தொடங்கியது. மக்கள் வெள்ளம் திரளத் தொடங்கினார்கள். இளைஞர்கள் எங்களுடைய உறவு வந்து நிற்கிறது மேடையில் என்று அவர்கள் திரண்டு நிற்கக்கூடிய ஒரு களத்தை பார்க்க முடிந்தது. பெண்கள், ஆண்கள் என விஜய் அவர்களை எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் களம் மற்ற அரசியல் கட்சிகளை சிந்திக்க வைத்தது. எனவே தொடர்ச்சியாக விஜய் அவர்களை விமர்சிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டோடு கரூர் என்கின்ற ஒற்றை சம்பவத்தை கையில் எடுத்துக்கொண்டு தொடர் விமர்சனங்களை வைத்து கொண்டு இருந்தார்கள். கரூர் சம்பவத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதை ஒரு பாமரன் கூட புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகையில்தான் இருந்தது. எனவே கடுமையான விமர்சனங்கள் விஜய் அவர்கள் மீது எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கை தொடங்க ஆரம்பித்த பொழுது கருத்து கணிப்பு என்கின்ற போர்வையிலே அதை குறித்த செய்திகள் பதிவாகி கொண்டிருந்தன. திராவிட முன்னேற்றக் கழகம் 160 180 தொகுதிகளை கைப்பற்றும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 30 25 30 தொகுதிகளை கைப்பற்றும். தமிழக வெற்றி கழகம் ஒரே ஒரு தொகுதியை கைப்பற்றும் என்கின்ற கருத்து கணிப்புகள் பரவலாக பேசப்பட்டது. அதன் பின்பு எக்ஸிட் போல் என்கின்ற ஒரு கருத்து கணிப்பை எடுத்து வைத்து கொண்டார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய முதன்மையான தலைவர்கள் துவண்டு விடாதீர்கள், கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவதற்கான களம்தான் இருக்கிறது என்பதை அழுத்தமாக பதிவிட்டார்கள்.
ஆனால் ஊடகங்களும் நம்பவில்லை. இங்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் என்று மார்பு தட்டி கொண்டு இருக்கக்கூடியவர்களும் நம்பவில்லை. ஆனால் மக்கள் ஒரு விசில் புரட்சிக்கான களத்தை எடுத்திருந்தார்கள் என்பதை தேர்தல் முடிவு வெளிக்காட்டியது. சுமார் 108 இடங்களை தமிழக வெற்றிக் கழகம் தன் கையிலே எடுத்துக்கொண்டது. மீதமுள்ள இடங்களை எதிர்க்கட்சிகள் எடுத்துக்கொண்டன. திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் எடுத்துக்கொண்டன. அதுபோல நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தேர்தலிலே நின்றார்கள். அவர்களுடைய நிலைமை என்பது அந்தோ பரிதாபம் என்கின்ற ஒரு சூழலைத்தான் நாம் எடுத்து வைக்க முடியும். அதற்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகத்தை மிக கடுமையாக விமர்சித்தவர்களில் சாட்டை துரைமுருகன் ஒருவர். இந்த தமிழக வெற்றிக் கழகம் ஒரு இடத்தை பிடித்து விட்டால் நான் அரசியலை பேச மாட்டேன் என்று அழுத்தமாக பதிவிட்டார். ஆனால் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் முதல் தேர்தலில் 108 இடங்களை பிடித்தது. இது அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. எனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தங்களுடைய ஆட்சியை அமைப்பதற்கு ஆளுநரிடம் உரிமை கோரப்பட்டது. ஆளுநரை பொறுத்த மட்டில் அவர் பிஜேபி எதை சொல்கின்றதோ அல்லது பாரதிய ஜனதா கட்சி எதை சொல்கின்றதோ அதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். எனவே தலைவர் விஜய் அவர்கள் நான் ஆட்சிபீடம் அமைப்பதற்கான களத்திற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அதை அவர் ஏற்றுக்கொள்ள தடுமாறிவிட்டார், தயங்கிவிட்டார், அவர் அமைதி காத்து விட்டார் என்பதுதான் நிஜம். 2 முறை சந்திப்பு நடந்த பின்பும் செவிடன் காதில் சங்கு ஊதியது போன்று அமைதியாக இருந்து விட்டார். தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்த தோழர்களும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தோழர்களும் அதுபோல விடுதலை சிறுத்தைகளை கட்சியை சார்ந்த தோழர்களும் ஆதரவு கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுத்த பின்பு ஆளுநருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆளுநருடைய கணக்கீட்டின்படி 118 இடங்கள் இருந்துவிட்டால் அது பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய களமாக அமைந்து விடுகிறது. அப்பொழுதுதான் உங்களை நான் ஆட்சிக்கு அழைப்பேன் என்று அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை எந்த அரசியல் களத்திலுமே நீங்கள் அதாவது எவ்வளவு உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது, எத்தனை பேருடைய ஆதரவு இருக்கிறது என்பதை நீங்கள் ஆளுநர் மாளிகையில் நிரூபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு புது யுக்தி இந்த தருணத்தில் தான் கொண்டு வந்து நிறுவப்பட்டிருக்கிறது. தற்பொழுது விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை அவர் நிலைநிறுத்தி கொண்டு விட்டார் என்பதை விட தமிழக மக்கள் மனதில் அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டு விட்டார். இப்பொழுது அவர் முதல்வராக களத்தில் அவர் அமர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகிவிட்டது. இன்று தமிழக வீதிகளில் மிகப்பெரிய கொண்டாட்டம் மக்கள் மன்றத்திலே அது எதிரொலித்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அங்கு இருக்கக்கூடிய பெரியவர்கள், அங்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவருமே விஜய் அவர்கள் இப்பொழுது கோட்டைக்கு ஏறப் போகிறார் என்கின்ற சந்தோஷத்தை தங்கள் வீட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக நினைத்து கொண்டு கொண்டாடக்கூடிய ஒரு களம் அமைந்திருப்பதை பார்க்கின்ற பொழுது இந்த வெற்றிதான் விஜய் அவர்களுக்கு தமிழகம் கொடுத்திருக்கக்கூடிய அங்கீகாரம், பரிவட்டம், முதல் மரியாதை போன்றவை என்றுதான் குறிப்பிட முடிகின்றது. முதல்வர் விஜய் கொண்டாட்டத்தில் தமிழக மக்கள், இதுதான் இன்றைய களமாக இருக்கிறது. நன்றியுடன் என்பார்.